ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து நான் ஒரு ட்ரேட் பிரேக் டவுன் ஆர் எப்படி ஒரு ட்ரேடை எடுக்கிறது, ஜஸ்ட் பிஓஎஸ் அண்ட் சோச்சை வச்சு எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா ஒரு செட்டப்காக வெயிட் பண்ணணும். நீங்கள் ரேண்டமாக வந்து போயிட்டு பையோ செல்லோ கொடுக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து எப்பயுமே இருக்கும், ஆனால் நம்மளோட மணி வந்து இருக்காது. கரெக்டா? ஸோ we have to wait for some perfect setup. ஓகே, ஸோ லைக் எடுத்த உடனே நான் பிஓஎஸ் ஆர் சோச் அதை கொடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்க, ஒரு டைம் ஃப்ரேம் போய்க்கோங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட். ஏன்னா லோயர் டைம் ஃப்ரேம்ல எடுத்த உடனே அப்படி பிஓஎஸ் சோச் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. மேபி சம் ஸ்கேல்பர்ஸ் அப்படி ட்ரேட் பண்ணுவாங்க, பட் நான் வந்து அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா இட்ஸ் நாட் அ குட் டு, அது மூவ் ஆகும் ஆனால் ரொம்ப நேரம் சஸ்டைன் ஆகாது. ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் மட்டும்தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுறது, நீங்கள் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் டு 15 மினிட்ஸ் வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சார்ட்டை பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 1 ஹவர் 2 ஹவரில் சார்ட்டை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் எடுங்க. அந்த மாதிரி உங்களோட டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஓகே, தென் நான் வந்து எப்பயுமே ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அந்த மாதிரி ட்ரேட், நான் ஒரு டைமில் ஒரு மாதிரி எடுப்பேன். நிறைய நான் ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணுவேன். பட் இன்ட்ராடே ட்ரேடிங்னும் போது நான் 15 மினிட்ஸ்ல எடுப்பேன். ஸ்கேல்ப் பண்ண மாட்டேன். ஸ்கேல்பிங் இஸ் ஹை ரிஸ்கி அண்ட் எனக்கு ஸ்கேல்பிங் வரல. ஏன்னா ஒரு சில பேருக்கு எல்லாருக்கும் எல்லாமே வந்துடாது. அந்த மாதிரி தான். ஓகே கைஸ், சரி உள்ள போகலாம். ஸோ நான் இப்போ 15 மினிட்ஸுக்கான டைம் ஃப்ரேம்க்கு நான் எப்படி ட்ரேட் எடுப்பேன், எதை பேஸ் பண்ணி நான் எடுப்பேன், ஒரு பிஓஎஸ் அந்த சோச்சை மட்டும் சொல்கிறேன். நான் வந்து இதை மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். நான் இன்னும் 2 3 கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு தான் நான் ட்ரேட் எடுப்பேன். பட் உங்களுக்கு இப்போ நான் எப்படி ட்ரேட் எடுப்பேன், ஒரு என்ட்ரி எப்படி எடுக்கலாம், எதை பிரேக் பண்ணால் எங்கே எடுக்கலாம், என்ட்ரி எங்கே வைக்கலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம், ஒரு ப்ராஃபிட் டார்கெட் வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஹை டைம் ஃப்ரேம் போய்ப்பீங்க 1 ஹவர். லைக் 1 ஹவர் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மார்க்கெட் எந்த ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்ட்டு பாருங்க. எனக்கு பாருங்க, ப்ரீவியஸாக இருந்தே பாருங்க, இங்க இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது. தெரியுதா உங்களுக்கு? இருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகி ஒரு டவுனு, ஒரு அப்பு, திரும்ப ஒரு லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, திரும்ப லோ வந்திருக்கு, ஆனால் பிரேக் பண்ண முடியல, திரும்ப லோயர் ஹை, ஹையர் ஹை மேக் பண்ணிடுச்சு, லோ ஹை. நான் உங்களுக்கு இருங்க இதை டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் போட்டு. சி, ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் ப்ரீவியஸாக இருந்து மார்க் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு மார்ச் மந்த்லேருந்து மார்க் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஒரு லோயர் லோ பிரேக், லோயர் லோ மேக் பண்ணியிருக்கு. சி, ஸோ இந்த லெவல் அது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹை, தென் ஒரு புல் பேக் இங்கே கிடச்சிருக்கு, ஒரு புல் பேக்கு இது. ஓகே, தென் திரும்ப கீழே போயிருக்கு. கீழே போயிட்டு இந்த ப்ரீவியஸ் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. எங்க பிரேக் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. கரெக்டா? ஓகேவா? இதுதான் நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு. ஒரு ப்ரீவியஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிடுச்சுன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னுவாங்க. தென் அகைன் கீழே போயிட்டு ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு, புல் பேக் கொடுத்துட்டு அகைன் திரும்பவும் கீழே போயிருக்கு, கீழே போயிட்டு அகைன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இங்க பாருங்க. ஓகேவா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தெரியுதா? ஓகே, இது பிஓஎஸ். தென் அகைன் மார்க்கெட் கீழே போயிருக்கு, கீழே போயிட்டு திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு, ரிட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு அடுத்து திரும்ப என்ன பண்ணணும், கீழே தான் போகணும். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது இந்த லோவை பிரேக் பண்ணி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும், இந்த லோ. ஆனா அதை கொடுக்கல. ஏன் அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆக போகுது அப்படின்ட்டு அர்த்தம். பட் நீங்க பிளைண்டா வந்து இந்த 2 லெவலையும் நீங்க மார்க் பண்ணிக்கணும். இந்த ஹையும்
இந்த லோவும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் எந்த லெவல பிரேக் பண்ணுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இந்த ஹையும் இந்த லோவும் இந்த லோவும் மார்க் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பிரைஸ் இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா அப் ட்ரெண்ட். இந்த இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுன் ட்ரெண்ட். ஸோ நம்ம 2 லெவலையும் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிட்டு பிரைஸ் வந்து எதை பிரேக் பண்ணுது அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிரைஸ் வந்து ஆக்சுவலா இங்கேயே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு நமக்கு. இங்க பாருங்க இங்கேயே. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல. ஓகே, தென் நம்ம இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு நமக்கு கம்ப்ளீட்டா. ஸோ இது வந்து அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா சோச் அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா ஒரு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னுவாங்க. சப்போஸ் அதே ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணா சோச் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு இருக்கும்போது அடுத்து திரும்ப அது நார்மல் ரிட்ரேஸ்மெண்ட். தென் அதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட். அப்படியே ஒரு ஹையர் ஐ ஹையர் ஐ ஹையர் லோ திரும்ப ஹையர் இங்க ஈக்குவல் ஐ. இந்த இடத்துல பாருங்க ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து இந்த ஒரு ஜோன்லயே வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நாளா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, ஒரு ஹையர் ஐ மேக் பண்ணிடுச்சு, ஒரு ஹையர் லோ மேக் பண்ணிடுச்சு. தென் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டுக்குள்ளேயே வந்து சுத்திட்டு கிடத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாம 3 தடவை போய் டச் பண்ணிட்டு அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து ஹையும் லோவும் மார்க் பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்காக. இதோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஹையும் லோவும் வந்து நீங்க வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்க வெயிட் பண்ணணும் பிரைஸ்க்காக. நீங்க ரேண்டமா வந்து என்டர் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஹை, இந்த இடத்துல லோ. கரெக்டா நீங்க வெயிட் பண்ணணும். மார்க்கெட் வந்து ஹையை பிரேக் பண்ணிருக்கு. அது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப். நீங்க வெயிட் பண்ணணும். மார்க்கெட் கேண்டில் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு நீங்க எடுக்கணும். ஸோ அடுத்து இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சா, உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. பழசெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பிரேக் ஆயிட்டு திரும்ப மேல வந்துட்டு திரும்ப கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு இந்த ஈக்குவல் லோவையும் பிரேக் பண்ண முடியல மார்க்கெட். புரியுதா? தென் அகைன் மேல போயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் ஹை. இந்த ஜோன்ஸ் எல்லாம் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்காக யூஸ் ஆகும். ஏன்னா அந்த ஜோன்ஸ்ல தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். நீங்க அதை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் என்ட்ரிஸ் எடுக்க கரெக்டா இருக்கும். தென் ஹவர்லி டைம் ஃப்ரேம்ல மார்க் பண்ணி வச்சுட்டு ஸோ மார்க்கெட் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரா தெரியும் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து நீங்க பார்க்கலாம். ஓகேவா? தென் வெயிட் பண்ணுங்க. ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் போய்க்கணும். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இப்போ நான் சொன்னதை அதையே ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப அகை என்ட்ரிஸை மார்க் பண்ணுங்க. லோயர் ஹை லோயர் லோன்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்வீப்பு ஹை லோ ஈக்குவல் ஹை லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ இந்த ஹை லோ ஹையர் ஹை ஹையர் லோ higher high, higher low. So you can clearly see that price is now I think swifter. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், 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 இந்த இடத்துல ஒரு சோர்ஸ் நடந்திருக்கு. இங்க தென் பிரைஸ் ரிட்ரேஸ்மெண்ட் தென் இட் வில் கோனா ஐ திங்க் பூம் அப் டு திஸ் லெவல் 600 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். மை தாட் இஸ் தட் இட் மே பி ஆர் நாட். ஸோ நான் இப்போ வந்து நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க நான் என்ன சொன்னேன், பிரைஸ் வந்து இங்க பிரேக் ஆயிடுச்சு, உங்களுக்கு சோர்ஸ் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? இந்த இடத்துல பாருங்க, இதுதானே உங்களுக்கு சோர்ச்சு. ஸோ பிரைஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் லோவை இங்க பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் லைன் போட்டுக்கோங்க. எது உங்களுக்கு ப்ரீவியஸ் லோன்ட்டு சோர்ஸ் கொடுத்துருச்சு பிரைஸ்.
சர்ச் குடுத்த அப்புறம் நீங்க வெயிட் பண்ணணும். மார்க்கெட் திரும்ப ரீட்ரேஸ் ஆக வெயிட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் வந்து ஸோ இதுதான் இந்த லாஸ்ட் லெக்கோட ஹை, ப்ரீவியஸ் ஹை கரெக்ட்டா. இதுதான் இதோட ப்ரீவியஸ் லோ. ப்ரீவியஸ் லோனா ஒரு கன்சால்டேஷனுக்காக வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு ஃபிபொனாச்சி ஃபிபொனாச்சி வந்து எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லெக் அண்ட் தென் தி லாஸ்ட் செக் இந்த எங்க முடிச்சிருக்கோ அது வரைக்கும் எடுத்துக்கோங்க. பிரைஸ் எடுத்துட்டு அந்த ஜோன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. லைக் இதுல இந்த 3 ஜோன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 38, 50, 61. மோஸ்ட்லி 61 தான். 38 சம்டைம்ஸ் வரும், வராது. ஸோ மோஸ்ட்லி 50 to 61% தான். அந்த இடத்துல நீங்க என்ட்ரி வச்சுட்டு ஜஸ்ட் 1:2 பாருங்க. ஏன்னா எனக்கு இங்க மேக்ஸிமம் வந்து ட்ரேடர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா, லைக் அவங்க பிக்கஸ்ட் ஆர்ஆர் பாக்குறாங்க. தட் இஸ் நாட் த ரைட் திங், ஐ திங்க் ஸோ. ஏன்னா ஒரு பெரிய ஆர்ஆர் இருந்தா அவன் பணக்காரன், லைக் நிறைய ப்ராஃபிட் பண்ணுவான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 1:1 ratio with 80% win rate, sorry, 1:1 RR with 80% win ratio is profitable. 1:2 RR with 70% or 75% win ratio is profitable. ஒருத்தன் 1:5 ரேஷியோ வச்சிருக்கானா அவன் கண்டிப்பா 50 or 60% வின் ரேட் வச்சிருக்க மாட்டான். அவன் கண்டிப்பா 30 or 40, 30, 20 மேபி ஈவன் அப்படிதான் வச்சிருப்பான். ஏன்னா அவங்களோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சரி இங்க பாருங்க, இது வந்து 1:2 ஓகேவா. 1:5 எதை சொல்றேன்னா, இங்க வைப்பான், ஒரு என்ட்ரி எடுப்பான். எஸ்எல் வந்து எவ்வளவு தெரியுமா வைப்பான்? ஆக்சுவலா 1:5னா ஃபர்ஸ்ட் பாருங்க, நீங்க என்ட்ரி இங்க எடுக்கிறீங்கன்னா ஒரு எஸ்எல் வந்து எவ்வளவு எவ்வளவு வைப்பீங்க? ஒரு எஸ்எல் இப்ப கோல்ல நான் ட்ரேட் எடுக்கிறேன். இங்க பிரைஸ் வந்து 4685 இருக்கா? 4685. ஸோ எஸ்எல் வந்து 4635. ஒரு ஸ்விங் ட்ரேடரா நீங்க? 4685க்கும் 4635க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் சொல்லுங்க? ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் $65. ஸோ எஸ்எல் வந்து நம்ம எப்பயுமே ஆவரேஜா ஒரு 1000 பிப்ஸ், 1500 பிப்ஸ் அப்படிதான் வைப்போம். ஓகே சார், நான் ஒரு 1000 பிப்ஸ் வைக்கிறேன். 1000, ஓகே 1000 பிப்ஸ். ஸோ இங்க 1:5 பார்க்குறான். 1:5, 1:6, 1:7 அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கான். இட் இஸ் வெரி வெரி டைட் கைஸ். ரொம்ப கஷ்டம் இதுல. 1:5 நீங்க அதுவும் உங்க மைண்ட் வந்து அவ்வளவு பேஷண்டாவே இருக்காது. ஏன்னா பிகினர்ஸா இருக்கும்போது ஃப்ளோட்டிங் ப்ராஃபிட் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு மைண்ட்ல ஒரு டோபமைன் கிரியேட் ஆகும். ட்ரேடை மிஸ் பண்ணிடுவோமோ, க்ளோஸ் பண்ணிடலாமா, இல்ல பிரேக் ஈவன் செட் பண்ணிடலாமா அப்படின்ட்டு உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ எம் நாட் மச் மோர் எக்ஸ்பீரியன்ஸ், பட் நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்றேன்னா, ஜஸ்ட் கோ ஃபார் 1:1, 1:2. நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 1:2 வைங்க எப்பயுமே டார்கெட். ஜஸ்ட் உங்க ஸ்டாப் லாஸை பொறுத்து எஸ்எல் வைங்க. 1:2 1:2 வைக்கும்போது 1:1 வரும்போது நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 50% புக் பண்ணிக்கோங்க ப்ராஃபிட். மீதி 50% டார்கெட் வைங்க. ஏன்னா மார்க்கெட் கண்டிப்பா ரிவர்ஸ் ஆகும். ஈவன் 1:1 இஸ் ப்ராஃபிட்டபிள். நான் தான் சொல்றேன்ல, இட்ஸ் நாட் ஏ பேட் திங் கைஸ். 1:1 இஸ் மச் மோர் ப்ராஃபிட்டபிள் தென் த ஹையர் டைம் ஃப்ரேம். சரி, மச் பிக்கஸ்ட் ஆர்ஆர். ஓகே, ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க கைஸ். வின் ரேஷியோ மட்டும் இருந்தா வந்து ப்ராஃபிட்டபிள் கிடையாது. அதோட வின் ரேட், சாரி, ஆர்ஆர் ரிஸ்க் டு ரிவார்ட் மட்டும் ப்ராஃபிட்டபிள் கிடையாது. இதை புரிஞ்சுக்கோங்க. தென் சரி, ஓகே, டாபிக் வரலாம். நான் சொன்ன மாதிரி தான் எப்படி ட்ரேட் எடுக்கலான்றது. இந்த இடத்துல எனக்கு ஒரு சோர்ச் கொடுத்துருச்சு தெரியுதுங்களா? இந்த இடத்துல சொன்னா, சாரி, இதை ப்ரீவியஸ் லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை. இந்த ஹை தான் எனக்கு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த ஹை. ஸோ இந்த ஹையை வந்து மார்க்கெட் வந்து இங்க பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, தெரியுதுங்களா? ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. இது ஸ்வீப். அதுக்கு தான் நான் சொல்றது கேண்டில் க்ளோஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை மார்க் பண்ணிட்டீங்க. ஆனா இங்க வந்து எனக்கு பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ, இங்க ஏன் நான் லாங் எடுக்க கூடாதா அப்படின்னா, நான் தான் சொன்னேன்ல, கேண்டில் க்ளோஸ்க்காக நீங்க வெயிட் பண்ணணும். பிரைஸ் போயிருக்கு, தென் ஆனா பிரைஸ் க்ளோஸ் ஆயிருக்கிறது திரும்பவும் இந்த ஜோனுக்குள்ளேயே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் இன்வேலிட். லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவாங்க இந்த இந்த இடத்த. ஏன்னா பிரைஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிற ஆர்டர்ஸை ஹண்ட் பண்ணிட்டு கீழே போய் கொடுத்துட்டு வரும் இந்த இடத்துல.
இந்த ஜோன்ஸ்ட்ட குடுத்துட்டு வரும். ஸோ, அதனால இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாது. யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த கன்ஃபர்மேஷன். ஸோ, திரும்பவும் பாருங்க. இந்த இடத்துல பாரு ஸ்ட்ராங்கஸ்ட் க்ளோஸ் ஆயிருக்கா? திரும்ப மார்க்கெட்டிங்க்கு வந்திருக்கு. ஓகே ப்ரோ. நான் இங்க வந்து ட்ரேட் எடுத்தேனா, ஆனா எப்படி எனக்கு இங்க கன்ஃபார்மா நான் ட்ரேட் எடுக்கிறது? எந்த இடத்துல எடுக்கிறது? பிரேக் ஆயிடுச்சு. இப்ப நான் எந்த இடத்துல எடுக்கிறது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க. ஸோ, இதோட ப்ரீவியஸ் லோயஸ்ட் லெக் இதுதான். கரெக்ட்டா? ப்ரீவியஸ்ட் ஹையஸ்ட் லெக் இது. இந்த இந்த இது. ஓகே. யூ கேன் கிளியர்லி சீ தட். அதுக்கு நேரா நான் இந்த சைடு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல நீங்க கன்ஃபார்மா பார்க்கலாம். இது 50 ஜோனா? இது 60 ஜோனா? 60%ஆ? ஸோ பிரைஸ் ஆல்மோஸ்ட் கரெக்ட்டா நான் சொன்ன இடத்துல 50 to 60%ல பிரைஸ் வந்து ரிட்ரேஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்க ஒரு லாங் வச்சிருந்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி 1:1 இந்த கேண்டில் க்ளோஸ கீழ வைங்க. எஸ்எல் ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸ கீழ. ஸோ டிபி வந்து 1:2 நாட் மோர் தென் தட். 1:2க்கு மேல மேபி நீங்க பிகினரா இருந்தா அதுக்கு மேல பார்க்காதீங்க. உங்க மைண்ட் வந்து ஏத்துக்காது. ஏன்னா நம்ம ப்ராஃபிட்ட குளோஸ் பண்ணணும் அப்படின்னு தான் தோணும். ஸோ நான் சொன்ன மாரி அதுதான். 1:2 பிரைஸ் வந்து ரீட்ரேஸ் ஆயிருக்கு. பேங்க் பக்கா ஆயிடுச்சா? ஆஸ் த சேம் அதே மாரி உங்களுக்கு ஒரு இப்போ அப் ட்ரெண்ட்ல சொன்னேன். ஒரு டவுன் ட்ரெண்ட்ல சொல்றேன் இருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க. சாரி. சோச் கூட சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. ம். ம்ஹ்ம். ஐ திங்க் திஸ் இஸ் a குட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. இந்த ஹையர் லோவ பிரேக் பண்ணிடுச்சு. இந்த லோவ பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட். ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ கரெக்ட்டா? தென் மார்க்கெட் கீழ வந்துருச்சு. நீங்க ஒரு ரிட்ரேஸ்மென்ட்க்காக வெயிட் பண்ணணும். ஒரு ரிட்ரேஸ்மென்ட் அதான் ஃபிப் சொன்னேன்ல. ஸோ ஃபிப்ல எடுத்துட்டு இதுவும், இதுவும் மார்க் பண்ணிக்கோங்க. பிரைஸ் வரதுக்காக வெயிட் பண்ணுங்க. இந்த 61%. ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்திருக்கா? இந்த இடத்துல ஒரு ஷார்ட். ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸ்க்கு கொஞ்சம் கீழ சொன்னேன்னா, ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸ் இதுக்கு நேரா இந்த இடத்துல இருக்கு. ஜஸ்ட் 1:2 வைங்க. ஓகே. டார்கெட் ஹிட்டா? அகைன் சேமா டார்கெட் ஹிட்டா? தென் அகைன் சேமா டார்கெட் ஹிட்டா? ஓகே. தென் அகைன் திரும்பவும் வந்திருக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஷிஃப்ட்காக. அகைன் இந்த இடத்துல ப்ரோ இங்க வந்து மேல போயிருக்கு. என்னோட எஸ்எல் அடிச்சிருக்குமே அப்படின்னா, யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த கேண்டில் க்ளோஸ் எவ்ரி டைம். நீங்க ஒரு ஒரு டைம் ட்ரேட் எடுக்கும்போதும் ஒரு கேண்டில் க்ளோஸ்க்காக நீங்க வெயிட் பண்ணணும். அந்த இடத்துல பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணணும் நீங்க. ஏன்னா இங்க சொல்றேன் நான் சொன்ன மாரி இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. புல்லிஷா இருக்கு. இந்த இடத்துல பாருங்க அக்ரெசிவா போயிட்டு கேண்டில் இந்த லைனுக்கு என்னோட 61%க்கு மேல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்க என்டர் ஆகக்கூடாது. யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் அதர் டைம். நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்க. அதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்க. அதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்க. சப்போஸ் ட்ரேட் மிஸ் ஆனா போயிட்டு போதேன். ஏன்? எதுக்கு அர்ஜென்ட் பண்ணணும்? அவசரப்படாதீங்க. பொறுமையா எடுத்துக்கலாம். ஓகே கைஸ். ஸோ இப்படி ஒரு ட்ரேட வச்சு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஒரு ஜோச் இதெல்லாம் வச்சு நம்ம இப்படிதான் ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? தென் போனஸ் டிப் வந்து என்னன்னா, எப்பயுமே அவசரப்படாதீங்க. பொறுமையா இருங்க. உங்க ஜோன்ஸ மார்க் பண்ணிட்டு, பிரைஸ் வந்து அந்த இடத்துல வரதுக்காக வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா வரும் கைஸ் பிரைஸ் எப்பயுமே மூவ்மெண்ட்ல இருக்கும். பிரைஸ் ஒரே இடத்துல இருக்காது. அதே மாரி பிரைஸ் ஒரு இடத்துல சீக்கிரமா ரொம்ப ஃபாஸ்ட்டா மூவ் ஆயிட்டு இருக்குன்னா, கேப்சர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்க ஜோன்க்காக வெயிட் பண்ணுங்க. உங்க டைம் கண்டிப்பா வரும். ஸோ, அதனால நீங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன மாரி, நான் ஏன் இந்த இடத்துல லாங் எடுத்திருக்கேன்னா, நான் இந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? இந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் குடுத்துருச்சு. ஸோ ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. இந்த இடத்துல எனக்கு ரீட்ரேஸ்மென்ட்டா தான் நான் இத பார்க்குறேன்.
ஏன்னா இந்த இடத்துல நான் என்னோட லோயஸ்ட் லெக் இதுவா, இது என்னோட ஹையஸ்ட் லெக். ஸோ கரெக்டாக ப்ரைஸ் வந்து இப்போ என்னோட 61% இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் லாங் வைப்பேன், வச்சிருக்கேன் ஆல்ரெடி, ட்ரேட் எடுத்திருக்கேன். எஸ்எல் வந்து ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸ் கீழே. ஸோ இந்த இடத்துல என்னோட ஆர்டர் பிளாக் இருக்கு, அதுக்கு கீழே வச்சுட்டு ஜஸ்ட் 1:2 தான் வைப்பேன் நான். 1:2 இஸ் அ ஃபார் குட் இனஃப் ஃபார் மை ட்ரேடிங். 1:2. ஓகே கைஸ், இதை இப்படி தான் வந்து நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ நீங்க வேற ஏதாச்சும் என்ட்ரி மாடல் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா, அது என்ட்ரி மாடல் என்ன, அது உங்களுக்கு எவ்வளவு வின் ரேஷியோ கொடுக்குது, எத்தனை ஆர்ஆர் யூஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்கலாம், எந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா நான் வந்து பிஓஎஸ் ஸ்டோர்ஸை மட்டுமே வச்சு நான் ட்ரேட் பண்ணல. ஆக்சுவலா வந்து நான் ஃபர்ஸ்ட் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். லைக் எலியட் வேவ்ஸ் யூஸ் பண்ணுவேன், லிக்விடிட்டி யூஸ் பண்ணுவேன், சப்ளை அண்ட் டிமாண்ட் யூஸ் பண்ணுவேன், ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணுவேன், ஐசிடி, எஸ்எம்சி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டேன் guys. சிபிஆர், பிவட், இதெல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். ஆனா கடைசி அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, ஸ்ட்ராட்டஜி வந்து முக்கியம் கிடையாது, உங்களோட மைண்ட் செட். சைக்காலஜி இஸ் த ஒன் மோஸ்ட் திங் தட் யூ ஹேவ் டு மாஸ்டர் மோர் தென் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இப்போ ட்ரேடிங் வந்து ஒரு 100%னா 70% இஸ் அபவுட் யுவர் சைக்காலஜி அண்ட் மென்டாலிட்டி. மீதி இருக்கிற 30% தான் ஸ்ட்ராட்டஜி. நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுற மாதிரி தான், நீங்க படிக்கலன்னா எழுத முடியாதான். ஆனா உங்களுக்கு எழுத தெரியலனா எழுத முடியுமா? ஃபாஸ்டா எழுத தெரியலனா 3 மணி நேரத்துல முடிக்க முடியுமா? முடியாது இல்ல. அந்த மாதிரி தான் உங்களோட சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். ட்ரேடிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க ஸ்ட்ராட்டஜி விட. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி சும்மா நீங்க ஒரு 1 வீக்ல கத்துக்கலாம், வித்தின் 2 டேஸ்ல கத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 7 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த வீடியோல நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஆனா சைக்காலஜின்றது அப்படி கிடையாது. நீங்க மார்க்கெட்டை சர்வை பண்ணாதான் உங்களுக்கு சைக்காலஜி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்க புரிஞ்சுக்கணும் ஒவ்வொன்றா. நம்ம அவசரப்படக்கூடாது. இந்த என்ட்ரி ஏன் எடுக்கிறோம், இந்த என்ட்ரி ஏன் எடுக்கிறோம், நமக்கு ஓகேவா, எடுத்தா என்ன ஆகும், நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும், சப்போஸ் லாஸ் ஆனா என்ன ஆகும், என்ன மைண்ட் செட் இருக்கும். உங்களுக்கு ஓகேனா என்ட்ரி எடுங்க. அந்த மாதிரி யூ ஹேவ் டு திங்க், யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் ஓன் ரூல்ஸ். நீங்க லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்படியே உட்காந்துடக்கூடாது. இதெல்லாம் லைக் தி ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ சம் ஒன் கேன் டூ. பிகினர்ஸ் வந்து அப்படிதான் இருப்பாங்க, சைக்காலஜிக்கலா ரொம்ப லோவா இருப்பாங்க. அது வந்து நீங்க மார்க்கெட்ல சர்வை பண்ணாதான் புரியும். எத்தனை பேர் சொன்னாலும் புரியாது. ஸோ கத்துக்கோங்க கைஸ். நான் வந்து ரொம்ப நாள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் ஸ்ட்ராட்டஜின்ட்டு. ஆனா திங் வந்து என்னன்னா ஸ்ட்ராட்டஜி கிடையாது. திங் இஸ் த யுவர் சைக்காலஜி. கரெக்டா? நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் கண்டிப்பா மார்க்கெட்ல ஒர்க் ஆகும். எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து ப்ரூவன் தான். The thing is your psychology guys. So take care guys. Bye. Until then, நான் உங்க கூட இருப்பேன். Bye guys.